ஒரு சில மாதங்களுக்கு முன்னே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் நடந்தது பற்றின செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மத்திய கிழக்கில் பதற்றமான போர் சூழல் நிலவுச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சிருந்தாலும் வேறு ஒரு புதிய பிரச்சனை ஈரானை ஆட்டுவிக்குது. அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைய பாட்காஸ்ட் பகுதியில் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். இந்த நவம்பர் மாத இறுதிக்குள்ளே மழை பெய்யலைன்னா ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் மக்கள் வாழவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மக்கள் ஊரையெல்லாம் காலி செஞ்சு வேறு எங்கேயாச்சும் போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் சுமார் 1 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. மின்சார தேவைக்கு இந்த நகரம் முழுவதுமாக நீர் மின்சாரத்தை தான் பெருசாக நம்பி இருக்குது. ஆனால் தண்ணீரே இல்லாத போது எப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது? அணைகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிடுச்சு. அதனால் மின் உற்பத்தியும் நின்று போச்சு. நிலைமையை எப்படியாவது சமாளிக்க அரசு அடிக்கடி மின்சாரத்தை துண்டிக்குது. அதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. போர் மற்றும் அரசியல் பதட்டங்களை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா ஈரான் தலைநகர் டெஹ்ரான் ஒரு செழிப்பான வரலாற்றையும் பன்முக கலாச்சாரத்தையும் கண்கவர் இயற்கை அழகையும் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாழ்வியல் நகரம்னு சொல்லப்படுது. அல்போர்ஸ் மலைத்தொடருக்கு கீழே கம்பீரமாக இருக்கக்கூடிய டெஹ்ரான் பாரசீக நாகரிகத்தோட தொட்டிலாக பார்க்கப்படுது. ஈரானின் ஆன்மாவையும் அதன் நவீன பரிணாம வளர்ச்சியையும் ஒரு சேர இது பிரதிபலிக்குது. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், விசாலமான சாலைகள், நவீன வசதிகளுடன் ஒரு பெரு நகரமாக இது உருவெடுத்திருக்கு. டெஹ்ரான் நகருக்குன்னு தனித்துவமான கலாச்சார அடையாளம், நவீன மற்றும் பாரம்பரிய அம்சங்களின் ஒரு சேர்ந்த கலவையை கொடுக்குது. கலாச்சார ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் பன்முகத்தன்மை கொண்ட நகரம் டெஹ்ரான். வடபகுதிகளில் நவீன வாழ்க்கை முறை, ஆடம்பர வீடுகள், எப்பவுமே வைபான கஃபே கலாச்சாரம் இருக்குது. புவியியல் ரீதியாக தென்பகுதிகள் வெப்பமான வறண்ட நிலப்பரப்பு கொண்டது. வடக்கில் இதுக்கு அப்படியே நேர் எதிராக பனிபடர்ந்த மலைகள் இருக்குது. இதனால் ஒரே நாளில் இருவேறு பருவநிலைகளை சுற்றுலா போகக்கூடிய மக்கள் அனுபவிக்க முடியும். டெஹ்ரான் பன்னாட்டு புத்தக கண்காட்சி மேற்காசியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்று. பெண் கல்விக்கு இங்கே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஹிஜாப் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சமூகத்தில் எல்லா நிலைகள்லையும் பெண்களின் பங்கு கணிசமாக இருக்குது. இது தவிர ஈரான் தேசிய அருங்காட்சியகம் பண்டைய பாரசீக நாகரிகத்தோட வரலாற்று பொக்கிஷங்களான தொல்பொருட்கள், சிற்பங்கள், கலைப்பொருட்களை காட்சிப்படுத்துது. டெஹ்ரானின் நவீன கலை அருங்காட்சியகம் கலை ஆர்வலர்களின் விருப்பமான இடமாக இருக்குது. இங்கே பிக்காசோ போன்ற உலக புகழ்பெற்ற கலைஞர்களின் அரிய ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. 435 மீட்டர் உயரத்துக்கு உலகின் மிக உயரமான தொலைத்தொடர்பு கோபுரமான மிலாட் கோபுரம் டெஹ்ரானில் தான் இருக்குது. பட்டு, மசாலா பொருட்கள், தங்கம், வெள்ளி நகைகள், கைவினைப் பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். டெஹ்ரான் ஒரு மாடர்ன் நகரம் மட்டுமல்ல, அது ஒரு நிலத்தின் அழகும், எதிர்பாராத மரபும், ஆழமான வரலாறும், சுவையான உணவுகளும், கலாச்சார கலவைகளும் நிறைந்த உயிருள்ள வாழ்வியல். இந்த அளவுக்கு அழகான வரலாறும் கலாச்சார செழுமையும் மிக்க பூமியை போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலை மாறி இப்போ வறண்ட மேகங்கள் சூழ்ந்திருக்கு. கடந்த சில மாதங்களில் 20க்கும் அதிகமான மாகாணங்களில் ஒரு சொட்டு மழை கூட பெய்யலை. 2021 தெற்கு ஈரானில் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடியது. ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்து போராடினாங்க. இதில் வன்முறை வெடிச்சுது. நாட்டையே வாட்டி வதைக்கும் வறட்சி இப்படியே தொடர்ந்ததுன்னா சீக்கிரமே வசிக்க தகுதியற்றதாக மாறிடும்னு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ளே மழை பெய்யலைன்னா அரசாங்கமே தண்ணீரை விநியோகிக்க தொடங்கணும்னு ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானின் மதகுரு ஆட்சியாளர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கு. 2021 தெற்கு குஜஸ்தான் மாகாணத்தில் தண்ணீர் பற்றாக்குறையால் வன்முறை போராட்டங்கள் வெடிச்சது. அதுக்கு முன்னே 2018 ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்தது. தண்ணீர் மேலாண்மையில் அரசு தோல்வியடைந்து விட்டதாக விவசாயிகள் அரசாங்கத்தை கடுமையாக குற்றம் சாட்டினாங்க. இன்னொரு பக்கம் ஈரானில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறைக்கு மழை பொய்த்தது மட்டும் காரணம் இல்லை. அணைகள் அதிகமாக கட்டுதல், சட்டவிரோத கிணறு தோண்டுதல், திறமையற்ற விவசாய நடைமுறைகள்னு பல ஆண்டு காலமாகவே நடக்கக்கூடிய தவறான மேலாண்மை தான் காரணம்னு விமர்சகர்கள், நீர் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த கால அரசாங்கங்களோட கொள்கைகள், காலநிலை மாற்றம், அதிகப்படியான தண்ணீர் நுகர்வு ஆகியவை தான் இப்போ இந்த நெருக்கடிக்கு காரணம்னு சொல்லப்படுது. தொடர்ச்சியான தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கிறது குடும்பங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்திருக்கு. ஈரான் முழுக்கவே தலைநகரின் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் முதல் நகரங்கள், சிறு நகரங்கள் வரைக்கும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுது. கடந்த வாரம் கிழக்கு டெஹ்ரானில் மக்கள் பல் துலக்கவும், கைகளை கழுவவும் பாட்டில் தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஜூலை மாதத்திலேயே மக்கள் தண்ணீரை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக ஜனாதிபதி எச்சரித்தார்.
அந்த நேரத்தில் தெஹ்ரான் மக்களில் 70% பேர் ஒரு நாளைக்கு வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய 130 லிட்டரை விட அதிகமாக பயன்படுத்தியதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. போன வாரம் ஈரானின் நீர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் முகமது ரேசா கவியன்பூர் என்ன சொன்னார் தெரியுமா? கடந்த ஆண்டு ஈரானில் 57 ஆண்டு சராசரியை விட 40% குறைவாக மழை பெய்ததாகவும் டிசம்பர் மாத இறுதி வரை வறண்ட நிலையே தொடரும்னு சொல்லியிருந்தார். தலைநகர் டெஹ்ரானை பொறுத்த வரைக்கும் நகரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆறுகளில் இருந்து வரக்கூடிய 5 நீர்த்தேக்கங்களை தான் முழுசாக நம்பியிருக்கு. ஆனால் இப்போ நீர்வரத்து அதிலெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. நீர்மட்டம் கடந்த ஆண்டை விட 43% குறைந்துள்ளதாகவும் அமீர் கபீர் அணை வெறும் 14 மில்லியன் கனமீட்டராக, அதாவது கொள்ளளவில் 8% மட்டுமே தண்ணீர் இருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் கனமீட்டர்களை சேமித்து வைக்கக்கூடிய டெஹ்ரானின் நீர்த்தேக்கங்கள் இப்போ வெறும் 250 மில்லியன் தண்ணீரை மட்டுமே சேமித்து வைத்திருப்பதாகவும் இது கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவுன்னு சுட்டிக்காட்டப்படுது. இப்போ உள்ளபடியே மக்கள் தண்ணீரை பயன்படுத்தினா இன்னும் 2 வாரங்களுக்குள்ள அணைகள் வறண்டு போகக்கூடும்னு சொல்லப்படுது. இந்த நெருக்கடி டெஹ்ரான் மட்டும் இல்லாமல் நாடு முழுக்கவே இருக்குது. ஈரானின் மொத்த அணைகளில் 19 பெரிய அணைகள் சுமார் 10% வறண்டு போயிடுச்சு. 40 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஈரானின் 2வது பெரிய நகரமான புனித ஷியா நகரமான மஷாத்தில் நீர் இருப்பு 3% கீழே குறைந்து விட்டது. வரலாறு காணாத வெப்பநிலை, மின்வெட்ட தொடர்ந்து இப்போ தண்ணீர் பற்றாக்குறை நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தண்ணீர் மற்றும் மின்சார பயன்பாட்டை குறைக்க அரசாங்கம் அவசரகால பொது விடுமுறைகளை அறிவிச்சது. சில பகுதிகளில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ், அதாவது 122 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியதால் சில அரசு அலுவலகங்கள், வங்கிகள் மூடப்பட்டது. கணிசமாக அதிகரிச்சிட்டு வரக்கூடிய வெப்பநிலை, ஆவியாதல் மற்றும் நிலத்தடி நீர் இழப்பை வேகப்படுத்த காலநிலை மாற்றம் இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்தி விட்டதா அதிகாரிகள் சொல்றாங்க. கடந்த காலங்களில் மழைக்காக மக்கள் பாலைவனத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்வாங்க. நாம அந்த பாரம்பரியத்தை புறக்கணிக்க கூடாது, அப்படி வேண்டுதல் நடத்தினாவது மழை பெய்யுமான்னு டெஹ்ரான் நகர சபை தலைவர் மெஹ்தி சாம்ரான் மக்களை வலியுறுத்தியிருக்கார். நாட்டின் மற்ற நீர்த்தேக்கங்களிலிருந்தே டெஹ்ரானுக்கு தண்ணீரை மாற்றுவதுன்னு அதிகாரிகள் தற்காலிக நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் இது எல்லாமே தற்காலிக நடவடிக்கைகள் தான். சேமிப்பு தொட்டிகள், பம்புகள் மற்றும் தண்ணீரை எந்த வகையிலெல்லாம் சேமிக்க முடியுமோ அந்த சாதனங்களை எல்லாம் நிறுவுங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் தொடக்கத்தில் ஈரானில் 2.3 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெஞ்சிருக்கு. அதே காலகட்டத்தின் வரலாற்று சராசரியோடு இதை ஒப்பிட்டு பார்த்தா 80% இது குறைவுன்னு வானிலை ஆய்வு மையம் சுட்டிக்காட்டுது. 3 வாரங்களுக்கு முன்பு 9 அணைகள் வறண்டது. இப்போ 19 அணைகள் வறண்டு போகக்கூடிய நிலை வந்துருச்சு. அருகில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களிலிருந்து டெஹ்ரானுக்கு நீர் வழங்கக்கூடிய 5 பெரிய அணைகள், அதாவது லார், லட்யான், அமீர் கபீர், தலேகான் மற்றும் மம்லு அணைகளில் மிக குறைந்த கொள்ளளவு தான் தண்ணீர் இருக்குதா. சராசரியாக சுமார் 10% மட்டுமே தண்ணீர் இருப்பதா சொல்லப்படுது. ஜூன் மாதம் இஸ்ரேலுடனான 12 நாள் போரினால் ஏற்பட்ட உட்கட்டமைப்பு சேதமும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம்னு தெரிய வந்திருக்கு. தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துகிற நகர்ப்புற மக்கள் தண்டிக்கப்படுவார்கள்னோ வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரான் நாட்டோட சட்டம் உணவுப் பொருட்களில் 85% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட வேண்டும்னு சொல்லுது. ஆனால் போதிய தண்ணீர் இல்லை, மண் வளம் இல்லை. போதா குறைக்கு உட்கட்டமைப்பு பற்றாக்குறை, காலாவதியான நீர்ப்பாசன நடைமுறைகள், தவறான பயிர்களை தேர்வு செய்வது போன்ற காரணங்களால் கிட்டத்தட்ட 30% விவசாய விளைபொருட்கள் வீணாகுவதாக வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஈரான் இப்போ தொடர்ந்து 6வது ஆண்டாக வறட்சியை சந்திச்சிட்டு வருது. முறையான மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு இல்லாதது, தண்ணீரை அளவாக பயன்படுத்தாதது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் போதிய அக்கறை செலுத்தாததுன்னு இயற்கைக்கு செய்த துரோகம் இப்போ அந்த நாட்டு மக்களை தண்ணீர் பஞ்சத்தில் தள்ளிவிட்டிருக்கு. இன்றைக்கி ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை மற்ற நாடுகளுக்கும் ஒரு பாடம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.